வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது விட் ஓர் மீடியால விக்கி வித் பாஸ். நான் உங்கள் விக்கி. டே 11 ஆரம்பமே பார்த்தீங்கன்னா வேக்கப் சாங் வந்து ஜிபியு அப்படின்னு சொல்லி தல படத்தோட சாங்கை போட்டு பயங்கரமா வந்து ஒரு எனர்ஜெட்டிக் ஒரு ஆட்டத்தோட ஆரம்பிச்சாங்க. அப்புறம் உள்ள பார்த்தீங்கன்னா கிச்சன் டீம்ல வந்து நம்ம எஃப்ஜே சமைச்சிட்டு இருக்காரு. நம்ம ஆதிரை, நம்ம சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ் தானே, அவங்க வேலை வாங்கணும்னு தான் சொல்லியிருக்கு. பட் ஆனால் அவங்க டாஸ்க் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்கிறது தெரியல. இவங்க போய் வேலை செய்கிறவன வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி டாஸ்க் கொடுத்துருந்தாங்க. ஒரு கட்டம் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துருந்த எஃப்ஜே வந்து ஒரு லிமிட் மேலே கடுப்பாயிட்டா. அப்படி என்ன போல சும்மா நீ இது பண்ணுறேன்னு கோச்சின்னு உள்ள பெட்ரூமில் போய் உட்காந்துச்சாரு. அதுக்கப்புறம் இல்லை என்னன்னு கேட்க, இல்லைண்ணே நான் வந்து ஃபன்னாக பண்ணணும் தானே சொன்னேன், அந்த பையன் வந்து கோச்சின் போயிட்டானேன்னு சொல்லி ஆதிரை திருப்பி இது மாதிரி பண்ணாங்க. அப்புறம் உள்ள போய் கேட்குறப்பையும் வந்து எஃப்ஜே வந்து மூஞ்சி காமிச்சு விட்டாரு. அம்மா நீ போமா, நீ வேணா டாஸ்க் பண்ணுறியா பண்ணு, என்ன பண்ண உனக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேச, அப்புறம் வெளியே வந்து ஆதிரை லபலபலன்னு கத்திட்டு விட்டாங்க. என்ன நீ பண்ணி நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் எஃப்ஜே கொஞ்சம் வாய் விட்டாரு. நீங்கள் மட்டும் நான் துண்டு உட்காந்துருக்கீங்களே, நாங்கள் துண்டா உட்காந்துருக்கோம் அப்படின்ற மாதிரி கேட்க, ஒரு மாதிரி ஆதிரைக்கு கடுப்பாயிடுச்சு. அவ்வளோதான் வந்து கத்தி விட்டாங்க. சரி கத்தி விட்டு பயங்கரமா போகணும்னு பார்த்தா திருப்பி எஃப்ஜே வந்து பெட்ரூம்ல உட்காந்துட்டு இருப்பாரு. உடனே போயிட்டு நம்ம ஆதிரையை வந்து காம்ப்ரமைஸ் ஆயிடுறாங்க. விடு, நான் வந்து தப்பு பண்ணேன், ஆமா மன்னிச்சிடு, சாரி, இதுக்கு மேலே என்ன கேட்கணும் அப்படின்ற மாதிரி படுத்தே விட்டா ஐயா அப்படின்ற மாதிரி ஆனே. ஓகேன்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் நீ சாரி கேளுன்னு சொல்லி, என்னடா இது ஆரம்பிச்ச சண்டை புஷ்ஷுன்னு போச்சேன்ற மாதிரி இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா மாஸ்க் டாஸ்க் வைக்கிறாங்க. மாஸ்க் டாஸ்கில் வந்து பேலன்ஸ் இருக்கவங்களாம் ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே ஆடி ஆடி ஒவ்வொருத்தராக வெளியே போய் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டாப் 3ல வந்து சபரி, துஷார், கம்ருதீன் இவங்க 3 பேர் இருக்காங்க. 3 பேர் இருக்கப்ப 3 பேர் யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்க பார்த்தீங்கன்னா பாருக்கு அவ்வளோதான் ஒரு மாதிரி வெறி ஆயிடுச்சு. ஏன்னா சபரி உள்ள வந்து சபரி ஆனால் தூக்குங்கடா அப்படின்றாங்க. அவ்வளோதான், சரி ஓகே டன், ஏதோ நடக்க போகுதுன்னு பார்த்துட்டு இருக்க பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ட்விஸ்ட் வைக்கிறாரு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஃபெண்டர் வந்து பிக் பாஸே வந்து யாராருன்னு சொல்லியிருந்தாரு. இப்போ வந்து டாப் 3ல இருக்கு, நீங்களே செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களோட டிஃபென்ஸ்ன்னு சொல்றப்ப சபரி வந்து விக்கல்ஸ் விக்ரம் அண்டு பார்வை வந்து கூப்பிட்டாரு. எதுக்கு பார்வை கூப்பிட்டான்னு தெரியல. எப்படி இருந்தாலும் நீ எதனா வந்து எனக்கு அகேன்ஸ்டா பண்ண போறாரு, என் கூட இந்த பண்ணுன்னு சொல்லி கூப்பிட்டாரான்னு தெரியல. உள்ள வந்தோடனே பார்வை அவ்வளோதான். சரி ஓகே, லாஸ்ட்ல வந்து யாரை செலக்ட் பண்ணாங்களோ எல்லாருமே அவங்களுக்கு டிஃபெண்ட் பண்ணணும்னு சொல்லி பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமாவது சரி ஓகே வெளியே இருந்தாவது நம்ம வந்து சபரிக்கு அகேன்ஸ்டா இருந்திருக்கலாம். இப்போ சபரியே நம்மளை நம்பி கூப்பிட்டுருக்கான். சரி ஓகே, இதுக்கு முன்னாடி இருக்க வன்மத்தெல்லாம் வச்சுட்டு நம்ம வந்து கேம் விளையாடுவோம், கேமுக்காவது சபரிக்காக நம்ம எதனா பண்ணுவோம்னு பண்ணியிருந்தாங்கன்னா பாரு வந்து ஒரு நல்ல பிளேயர், நல்ல ஒரு இதுனே சொல்லலாம், ஹியூமன் பீன்னு சொல்லியிருந்திருக்கலாம். ஆனா பட் சபரி வெளியே போகணும், சபரி அவுட் ஆகணும், சபரி நான் ஜெயிக்கலாம்னா பரவாயில்ல, சபரி ஜெயிச்சிடக்கூடாதுங்கிறதுல ஒரு எச்ச செயலை வந்து செமையா பண்ணாங்க. இதை பார்த்தப்ப எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல. ஒரு நம்ம அப்சர் அப்படியே சொல்றாங்க, சபரினா இது மாதிரி பாரு நீங்க டிஃபெண்ட் எடுத்திருக்கீங்க, பாரு வந்து உங்களுக்கு அகேன்ஸ்டா விளையாடுவேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சோக்கே பரவாயில்லம்மா, பிரச்சனை கிடையாது, அவங்க என்ன பண்ணணுமோ பண்ணிட்டோம், பிரச்சனை இல்லை, விக்கல்ஸ் இருக்கான் அப்படின்ற மாதிரிட்டாங்க. என்ன சொல்றதுன்னு தெரியல. சபரி இஸ் எ கிரேட் மேன். அப்புறம் வந்து சபரி உண்மையாலே வந்து பாரு ட்ரை பண்ண மாதிரி தோத்துட்டாரு. பட் ஆனா பாருக்கு தோத்துட்டாரு. ஆனா அவரு வந்து கமருதீனோட அந்த மாஸ்கை திருப்பி வச்சுட்டா. அப்படி அவரு வந்து எடுக்க விடாம, அவர் அந்த இதுவும் எடுக்க விடாம வைக்க விடாம இருந்தாங்கன்னா பாரு இஸ் எ வின். பட் ஆனா தலைவன் போயிட்டு மாஸ்க் எடுத்துட்டு போய் வச்சுட்டா. அப்படி கடைசியா வந்து சபரியோட மாஸ்கை வந்து நம்மளோட துஷார் எடுத்து வைக்க முடியாம கீழே உளுண்டா. அப்படி அதனால வந்து பாரு இஸ் டிஃபெண்ட் பண்ணி வின் பண்ணதான் நினைச்சு சந்தோஷப்பட்டு இருக்காங்க. ரியலா வின் பண்ணது சபரி, லூஸ் ஆனது பாரு. இது என்னோட ஒப்பீனியன். உங்க ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஃபைனலா பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்கல்ல, மாஸ்க் டாஸ்க் ஆரம்பிக்கிறப்பயே வந்து யார் வின் பண்றாங்களோ ஃபைனல்ல அவங்களுக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கும். அடுத்த வாரத்துக்கான நாமினேஷன்ல அவங்கள வந்து செலக்ட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா மாஸ்க் டாஸ்கை வின் பண்ண கமருதீன் வந்து அடுத்த வாரம் யாராலும் நாமினேட் பண்ண முடியாது. அடுத்த வாரம் ஃபுல்லா நம்மளோட கமருதீன் ஆடாத ஆட்டம் பாடாத பாட்டம்லாம் பண்ணுவான்னு நினைக்கிறேன். அப்புறம் ஃபைனலா 2 டீம் இருக்காங்க பாத்தீங்களா, பிக் பாஸ் ஹவுஸ் அப்புறமேட்டு லக்ஸரி ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு. இந்த 2 வீட்டுல யாரா ஒருத்தவங்க வந்து ஜெயிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் டின்னர் வழங்கப்படும் சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில பிபி இது வின் பண்ணி நைட் டின்னருக்கு போறாங்க. அவங்க வந்து டின்னர் பயங்கரமா சாப்பிட்டுட்டு இருக்கிறத எல்இடி டிவியில போட்டு லக்ஸரி டீம்ல இருக்கவங்களுக்கு வந்து போட்டு காமிச்சு வெறுப்பேத்தி அப்படியே எனக்கு எபிசோடு முடிஞ்சிருக்கு. மேலும் இது போன்ற பிக் பாஸ் வீடியோக்களுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டிய சேனல் V2R மீடியா. எங்களுக்கு வேற எங்கும் கிளைகள் இல்லை.